Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதை. இந்த சிறுகதை பெயர் இந்த ரிஷிக்கு சபிக்க தெரியாது. குழம்பிய மனசு இன்னும் தெளியவில்லை ருக்குவுக்கு. பரசு ஊரை விட்டு கிளம்பினால் ஒழிய இந்த அவஸ்தைக்கு நிவர்த்தி கிடைக்காது போல. கல்யாணமானதிலிருந்து இந்த 6 வருஷங்களாக அவள் சலனம் இல்லாமல் தான் இருந்தாள். 18 வயசில் கல்யாணம், 20இல் ராமுவும், 22இல் வைதேகியும் பிறந்தாகிவிட்டது. சௌக்கியத்துக்கு குறைச்சல் இல்லை. ஓஹோ என்கிற படாடோப வாழ்க்கை இல்லாவிட்டாலும் பசி பட்டினி இல்லை. 2 கட்டு வீடு, கிராமத்து வீடுகளுக்கே உரிய ஆரோக்கியமும் நிகுநிகுப்பும் துளியும் குறையாமல். வீடு, வாசல், தோட்டம், மாட்டுக்கொட்டில், அதில் கழுக்கு முழுக்கென துள்ளி திரியும் சீமைக்கன்று, குட்டையாய் ஆகிருதியாய் இளஞ்சிவப்பில் பசு, மணிமணியாய் 2 குழந்தைகள். எதிலும் குறைச்சல் இல்லை. வாசல் திண்ணையில் கரிமூட்டையை சாய்த்து வைத்தார் போல் அமர்ந்திருக்கும் அசட்டு சுப்புனிதான் அவள் கழுத்தில் தாலி கட்டிய மனிதர் என்பதை தவிர. தாலி கழுத்தில் ஏறும் வரையில் இந்த உண்மையை ஜீரணம் பண்ண சற்று பயமாகத்தான் இருந்தது அவளுக்கு. ஏனெனில் இதே சுப்புனியை அவளுமே மற்றவர்களுடன் சேர்ந்து கேலி செய்திருக்கிறாள். ஹே சுப்புனி, ஓட்டு மேலே நிறைய உன் மூக்கு மேலே கறி இருந்தால் இருந்துட்டு போட்டேன், நீ அந்தாண்ட போடி. போகலன்னா என்ன செய்வ? உங்கள் அப்பா எங்கள் வீட்டு கணக்கு பிள்ளை, நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவேன். இவர் பெரிய தோரை, இவர் சொல்கிறது தான் வீட்டில் கேட்க போகிறாங்களாக்கும். 14 வயசு ருக்கு தன்னை விடவும் 16 வயசு மூத்தவனான சுப்புனியை கேலி செய்துவிட்டு பின்னங்கால் பிடரியில் பட ஓடுவாள். இத்தனையையும் புன்னகையுடன் ரசித்தபடி எதிர் வீட்டு ஜன்னல் வழியை பரசு பார்த்து கொண்டிருப்பான். இந்த ருக்குவிடம் அவனுக்கு அலாதி பிரேமை உண்டு. அப்பொழுது அவனுக்கு வயது 18. பக்கத்தில் இருந்த டவுன் காலேஜில் படித்து கொண்டிருந்தான். சுப்புனியை காட்டிலும் வசதியான பெருந்தனக்கார வாழ்க்கை. கொஞ்சம் உல்லாசி, படிப்பை தவிர மற்ற எல்லாமே பிடிக்கும். குடும்பமும் இந்த படாடோபத்தை ரொம்பவும் விரும்பும். ருக்குவின் 16 வயசு. பரசு ஒரே ஒரு முறை அவளை நேரிட கேட்டிருக்கிறான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? திக்கென்றாகிவிட்டது ருக்குவுக்கு. அந்த கணத்தில் வெட்கம் முகத்தில் குங்குமமாயப்போ ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டான். அவன் விளையாட்டை கேட்டானோ வேண்டுமென்றே தான் கேட்டானோ, இதற்கு பிறகு இவளது மனசில் பெரிய சாம்ராஜ்யமே உருவாகிவிட்டது. எல்லாம் 1-2 வருஷங்களுக்கு தான். பரசு வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பை தொடரத் தொடங்கியதும் இந்த கற்பனைகளுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. ருக்குவின் அப்பா பெண்டாட்டியின் பெடுங்கள் தாழாமல் 7-8 தடவை பரசுவின் வீட்டில் படியேறி தன் பெண்ணின் கல்யாண விஷயமாக பேசி தலையை தொங்க போட்டுக்கொண்டு திரும்பி வந்து விட்டார். மலைக்கும் மடுவுக்கும் ஏணி வச்சு எட்ட பார்த்தாலும் முடியாதுடே. அவன் நிலை என்ன, அந்தஸ்து என்ன, பெரிய பெரிய பண்ணையார், மிராசார் வீட்டு வரன்கள்லாம் வர்றது. ஆசைக்கு ஒரு அளவு வேணும். அவள் தான் குழந்தை. ஏதோ சொல்கிறாள்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? கணவரின் எரிச்சல் மிகுந்த வார்த்தைகளில் முகம் சுருங்கி போன ருக்குவின் தாய் மகளை ரகசியமாக கடிந்து கொண்டாள். விளையாட்டு பிள்ளை போகிற போக்கில் ஏதோ உளறிட்டான். நீ சொன்னியேன்னு நானும் போய் அந்த மனுஷங்கிட்ட சொல்லி மடி நிறைய வாங்கி கட்டினது தான் மிச்சம். சமத்து பண்ணால் அப்போ சொல்கிறவனை கல்யாணம் பண்ணிவிட்டு பதவிசா குடிசனம் பண்ணு. அம்மா பட்டென்று சொல்லிவிட்டாள். ஆனால் பரசுவை தன் இதயத்திலிருந்து நகர்த்த அவள் ரொம்பவும் சிரமப்பட்டாள். நகர்த்தும் வரையில் தான் சிரமம். அதற்கு பின் அவளும் இந்த வாழ்க்கையை அனுசரித்து போக பழகிவிட்டாள். 18 வயசில் அவள் அப்பா தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரியான வரன்கள் வராமல் இல்லை. கோவில் குருக்களின் 2வது பிள்ளை, மேலத்தெரு ராமமூர்த்தி, ஜோசியரின் மருமான், தலைமை சமையற்காரன் சாம்பு, டவுன் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கும் 45 வயசு மார்க்க பந்து. இதில் சூப்பர் ஸ்டாராக ருக்குவின் அப்பாவுக்கு தோன்றியது அசட்டு சுப்புனி தான். கருப்பு, 34 வயசு, கனத்த சரீரம், எடுப்பான முன் 2 பற்கள், கொஞ்சம் சாய்ந்த பார்வை, எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்கிற வேதம் தெரியாத குழந்தைத்தனம், படிப்பு வாசனையற்ற பாமரத்தனம் மிகுந்த வார்த்தைகள். இந்த சில குறைகளை தவிர சுப்புனி நல்லவரன் தான். ருக்குவை ஆயுசுக்கும் சாப்பாடு துணிக்கு பஞ்சம் இல்லாமல் வைத்து கொள்ளக்கூடியவன். கொத்து சாவியை பெண்டாட்டி கையில் கொடுத்துவிட்டு மடி நிறைய பச்சரிசி முடிந்து கொண்டு உட்கார்ந்து விடுவான். வேளைக்கு சாப்பிட கூப்பிட்டால் எழுந்து போவான். வாசல் என்ன வச்சிருக்க? ருக்கு முணுமுணுத்தால் மாத்திரம் மேல் துண்டால் முதுகை ராவிக்கொண்டே தயங்கி நிற்பான். ருக்குவுக்கு என்ன வேணாம்? ஒன்றும் வேணாம், வெளியில் வெயில் காந்துருது, பேசாமல் உள்நடையில் படுங்கோ. உள்ளே படுத்தா தூக்கம் வரல ருக்கு, ஒரே புழுக்கமாக இருக்காப்புல இருக்கு. சரி படுக்க வேணாம், ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிங்க. அது ருக்கு, எனக்குமே ஏதாவது புத்தகத்தை கையில் வச்சுட்டு உட்காரணுன்னு ஆசை. படிக்கலாம்னு ஆரம்பித்தா தூக்கம் வந்துடுறது, என்ன செய்கிறது? அவளை அவனை இழுத்து பிடித்து தான் வீட்டுக்குள் நிறுத்தி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அக்கம் பக்கத்து வீட்டு திண்ணைகளில் நடக்கும் சீட்டு கச்சேரிகளை வாய் மலர அண்ணாந்த
பார்வையுடன் கவனிக்க போய்விடுவான். எதிர் வீட்டு தாழ்வாரத்தில் நாலனாவுக்கு கூப்பாடு போடும் காய்கறிக்காரியின் வசைமொழிகளை காதில் குச்சியை விட்டு குடைந்தபடி ஒருவித சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருப்பான். இது எதுவும் இல்லாவிட்டால் 4 வீடு தள்ளி இருக்கும் கங்காபாய் வீட்டு அப்பள கச்சேரியின் நடுவில் பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருப்பான். இவள் தான் வீடு வீடாக இவனை தேடி போய் அழைத்து வர வேண்டும். மற்றபடி இவனால் இதுவரையில் எந்தவித தொந்தரவும் இல்லை. புருஷன்காரன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அனாவசிய கற்பனைகள் எல்லாம் மனசுக்குள் ஓட விடாமல் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இவள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள், அல்லது சந்தோஷமாக இருப்பது போல தனக்குள் ஒரு பாவனையை உண்டு பண்ணி கொண்டிருந்தாள். பரசு வெளிநாட்டிலிருந்து பிறந்த மண்ணில் காலடி பதிக்கும் வரை முன்பிருந்ததை விடவும் பரசு பளபளப்பாகவும் நாகரிகமாகவும் மாறிவிட்டிருந்தான். சின்ன வயசில் இருந்ததை விடவும் இப்போது கலகலப்பு ஒரு படி அதிகமாய். நறுக்கு சௌக்கியமா? திண்ணையில் சுப்பினி உட்கார்ந்திருக்கும் பொழுதே காவிரியிலிருந்து ஈரப்புடவையும் தண்ணீர் குடவுமாய் வந்த ருக்குவை பளிச்சென கேட்டான். கொஞ்சம் அதிர்ந்து போய்விட்டாள் அவள். அது என்ன இத்தனை சிவப்பும் ஆகிருதியும் எங்கேருந்து வந்தது? ஐயோ, சித்த முன்னாடி காவேரி கரையில் நின்றுட்டு அடிவானத்தை பார்த்தப்போ செக்கச்சவையல்னு தங்க தாம்பாளம் மாதிரி சூரியன் குபுக்குன்னு கிளம்பித்த அது மாதிரி நான் வந்து நிற்கிறான். நெஞ்சுக்குள் சிட்டுக்குருவிகள் சிறாடித்தது. எத்தனையோ பேச வேண்டும் போல இருந்தாலும் சட்டென பேச்சு வரவில்லை. அவன் கேட்ட கேள்விக்கு உண்மையை தலையாட்டி விட்டு நகருகிறான். இதற்கு பின் ஒரு நாளில் 3/4 பொழுது பரசு சுப்புனியின் வீட்டு திண்ணையிலேயே பழியாய் கிடக்கிறான். இத்தனைக்கும் சுப்புனிக்கும் அவனுக்கும் பிரமாதமான சிநேகிதம் ஒன்றுமில்லை. சுப்புனி இவனை விடவுமே 10 வயசு மூத்தவன். வயசில் மட்டும்தான் மூத்தவனை தவிர மனசில் குழந்தை தான். கை நிறைய பச்சரிசையை அள்ளி வாயில் போட்டபடி இவனை வரவேற்பான் சுப்புனி. வாடா வா, இன்னும் இந்த அரிசி பண்ணுற வழக்கத்தை நீ விடலையா சுப்புனி? எப்படிடா 10 வயசுலேருந்து மெல்றேன். ருக்கு உனக்கு நல்லா டிஃபனாக செஞ்சு போடுறது இல்லையா? அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது. ஆமாம், நீ ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? எதுக்கு டிஃபன் செஞ்சு போடவா? எல்லா பொண்ணுங்களுக்குமே ருக்கு மாதிரி ருசியை சமைக்க தெரிஞ்சுக்குமா சுப்புனி? இவன் இப்படி சொல்லும் பொழுது கூடத்தில் தூணோடு சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் ருக்குவின் நெஞ்சு ஒரு முறை ஏறி இறங்கும். இவன் வீட்டில் சம்மதிக்கலைங்கிறதுக்காக நான் அவசரப்பட்டுட்டேனோ? அதுக்கு என்ன பிள்ளையை பெற்றவா அந்த மாதிரி தான் கராரும் கண்டிப்புமாக பேசுவா. பிள்ளை ஊர்லேருந்து வந்து நான் இவ்வளோத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்று இருந்தால் பெற்றவளால் என்ன செஞ்சுருக்க முடியும்? அப்படி என்ன எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ 24 வயசெல்லாம் ஒரு வயசா? தாசில்தார் வீட்டு சுசீலாவுக்கு 25 வயசுக்கு மேலே ஆறுது. இன்னும் கல்யாணம் ஆகாமல் ஆஞ்சநேயர் கோவிலில் பிரதர்ஷனம் பண்ணிட்டுருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலாமே. சாதாரணமாக மேலெழுந்த வாரியை பார்க்கும்பொழுது இது மாதிரியான நினைப்புகள் எல்லா பெண்களுக்குள்ளும் ஆயுசில் ஒரு முறையாவது வந்து போகும் என்று தோன்றினாலும் ருக்குவை கொஞ்சம் அதிகமாகவே பாதித்தது என்று தான் சொல்ல வேண்டும். தோட்டமும் நிலமும் மாடும் கன்றும் வீட்டுக்கு சாவி கொத்தும். இத்தனை நாள் அவள் மனசுக்குள் நிம்மதியை தோற்றுவித்த மாதிரி இப்பொழுது தோற்றுவிக்கவில்லை. கையும் கண்ணும் வழக்கமான காரியங்களில் தன்னிச்சையாக ஈடுபட்டிருந்தாலும் மனசு மாத்திரம் பரிசுவையே சுற்றி சுற்றி இது தப்பு இல்லையோ, மகா பாவம் இல்லையோ? தப்பு தான், பாவம்தான். அதுக்காக இதயத்தை கட்டி போட முடியலையே. அவனாலுமே இன்னும் மறக்க முடியலையோ? இல்லாவிட்டால் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் விட்டுட்டு இந்த வீட்டு வாசலில் அதுவும் இந்த மனுஷரோட என்ன பேச்சு இவனுக்கு? அவளால் தனக்கு சொந்தமான அந்த வீட்டுக்குள் முன்மாதிரி சுலபமாய் வளைய வர முடிவதில்லை. திடீரென அந்நியமாகி போனார் போல் ஒருவித உணர்வு. புழக்கடையில் கட்டியுள்ள சீமை பசுவின் ஹூங்காரம் எரிச்சலை உண்டு பண்ணுவதாய் கன்றுக்குட்டியின் கழுத்து மணியோசை கூட அவளது கற்பனைகளுக்கு இடையூறாய் முற்றமும் தாழ்வாரவுமாய் கண்ணாடி போல் மழுமழு என்று ஜொலிக்கும் வீட்டை பெருக்கி மெழுகுவதே அலுப்பு ஊட்டுவதாய். இது என்ன வாழ்க்கை? இந்த வயசுக்குள்ளே 2 குழந்தைங்க வேறையா? நிஜமாகவே பரசுவை கல்யாணம் பண்ணிக்கிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. இத்தனை நினைப்புகளும் அவளை மிகவும் பாதிக்க காரணம் இல்லாமல் கணவன் குழந்தைகளிடம் இருந்து விழுகிறாள். நாவில் வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் விளையாடுகிறது. பழப்பன குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டுறதே பிழப்ப போயிடுத்து. 24 வயசுக்குள்ளே அழுத்து சலித்து கிழக்கோலம் போட்டுண்டாச்சு. இப்படி ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் கொடுத்ததுக்கு பேசாமல் பாழும் கிணத்துல தள்ளி இருக்கலாம் எங்கள் அப்பா. எதையும் பொருட்படுத்தாத சுப்புனிக்கு கூட இதில் ரொம்பவும் வருத்தம். பரசுவிடம் ஓரிரு முறை ஆதங்கத்துடன் சொல்லிக் கொள்கிறான். இந்த பொம்மநாட்டிகளுக்கே திடீர்னு கோவம் வந்துடுறதுடா. கோவிச்சுக்கிறவ ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு கோவிச்சு போடாதோ? பரசு உட்கார்ந்த நிலையிலிருந்து மாறாமல் தலையை மட்டும் திருப்பி ருக்கு இருந்த பக்கம் பார்க்கிறான். ருக்குவின் முகம் தெரியவில்லை. தரையை பார்க்க தலையை குனிந்திருக்கிறான். அன்று பகல் சுப்புனி காடாந்தரகாரமாய் திண்ணையில் உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பரசு திடுதிடுவென உள்ளே நுழைகிறான். ருக்கு ஒரு மனை பலகையை தலைக்கு உயரமாக வைத்துக்கொண்டு தாழ்வாரத்தில் படுத்திருந்தவள் கூடத்தில் நிழலாட கண்டு விருட்டன் எழுந்து உட்காருகிறாள். இவனை எப்படி வரவேற்பது? வா என்றோ வாங்கோ என்றா? அவள் மலைத்து உட்கார்ந்திருந்த பொழுதே அவள் சற்றும் எதிர்பாராத விதமாய் அவன் அவளது கையை பிடித்து முத்தமிட கூசி போய்விட்டாள். ருக்கு
நெஞ்சுக்குள் இன்னதென்று சொல்ல முடியாத அருவருப்பு. அவன் பிடியில் இருந்த கையை வெடுக்கென உதறிக்கொள்கிறான். ஐயோ, இதென்ன? இவனை நினச்சித்தானே இந்த மனசு இவ்வளோ அங்கலாய்ப்பப்பட்டது. இப்போ இவனோட ஸ்பரிசமே நெருப்பு துண்டா இருக்கே. ஏன்? கண்கள் பனிக்க அவள் கதி கலங்கி நின்றபோதே திண்ணையிலிருந்து சுப்புனியின் குரல், இருக்க. அதைத் தொடர்ந்து அவனே உள்ளே வந்து விட்டான். எதிரும் புதிருமாய் ருக்குவும் பரசும் நிற்கும் காட்சி ஒருவனும் மலைத்து போனாலும் உடனே தன்னை சுதாரித்து கொண்டும் விட்டான். ஏண்டா பரசு, எப்போ வந்த நீங்க? இப்போ தான். என்னை எழுப்பக்கூடாதா? சரியான தாகம் ருக்குவை கேட்டு. அடா அசடு, இதில் என்னடா தயக்கம்? தாகம்னா நேரம் சமையல்கட்டில் போய் ஜலத்தை கொண்டு குடிக்க வேண்டியதானே, அவளை எதுக்கு எழுப்புனேன்? அது வந்து ருக்கு ஏதோ பொறியில் சிக்கிய முயல் போல மிரள விழித்தபடி சொல்ல முயற்சிக்க சுப்புனி பெருசாக சிரிக்கிறான். வந்தாவது போயாவது. ஏண்டா பரசு, ஒரு டம்ளர் தண்ணிக்காக ருக்கு எழுப்பணுவேன்? அவளே 2 நாளாக உடம்பு சரியாமல் இருக்கா. இல்லைன்னா எங்கிட்டையும் குழந்தைகிட்டையும் இப்படி எரிஞ்சு விட மாட்டா. அவளே அசந்து அதிசயமாக தூங்குறா. மெனக்கெட்டு எழுப்புறையே, அதுக்கு தான் கவிச்சுட்டேன். அவன் வலுக்கட்டாயமாக அவனை படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்து வர சமையலறை நோக்கி நடக்க பரசு இவளை தயக்கத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெல்ல நகருகிறான். அன்றிரவு ருக்கு அழைக்காமலேயே கூடத்து ஊஞ்சலில் வந்து அமருகிறாள் சுப்புனி. அவள் விடி விளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறாள். ருக்க, அவன் கரகரப்பான குரலில் அழைக்க அவள் திரும்பி பாராமல் சுவரை பார்த்தபடியே நிற்கிறாள். அவன் எழுந்து போய் அவளது தோளை தொட சட்டென விலகி போய் நிற்க ருக்குவின் முகத்தை கவனித்த சுப்புனி பதறி போய்விட்டான். ஐயோ, ஏன் அழற இருக்கு? மத்தியானம் பரசு தடால்னு என் கையை பிடிச்சிட்டான். இதை பாருங்க, அப்படி என்ன பார்க்காதீங்க. அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆசடு, இதுக்காக அழற? எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? ஏதோ மேல்நாட்டு முகத்தில் இருக்கிறவன், அவன் இருக்கிற தேசத்தில் அதெல்லாம் சகஜமாக இருக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமோ? இல்லை, அது போகிறோம். நிஜமாகவே நீ குழந்தை தாண்டி. அவனை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலனாலும் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்றும் ஜமதக்கினி ரிஷி இல்லை. மேலே பிறந்த கந்தர்வகுமாரர்களை பார்த்த பாவத்துக்காக பிள்ளையை விட்டு பொண்டாட்டியை வெட்ட சொல்லி ருக்கு விழிகள் விரிய கணவனே கண்கொட்டாமல் பார்க்கிறாள். என்ன பார்க்குற? இவனுக்கு எதிராக இந்த இதிகாசமெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு பார்க்குறியா? பரசு மாதிரி தலகாணியாக இங்கிலீஷ் புஸ்தகமெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது தான். ஆனால் தினம் கோவிலில் நடக்கிற பாகவதத்தை கேட்குறேனே. இதை சொன்னவன் சாவதானமாக ஊஞ்சல் பலகையில் மல்லாந்து படுக்கிறான். நான் அங்கே போய் படுத்துக்கிறேன். என்ன? ஒரு கையில் விசிறி தன்னிச்சையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் அவன் விடும் குரட்டை சத்தத்தில் கூடமே அதறுகிறது. ருக்கு தூங்கவில்லை. முழங்காலை ஒரு சேர கட்டியபடி தரையில் அமர்ந்து அவனது மேரு மலை போன்ற வயிறு ஏறி இறங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் அசடா சமர்த்தா எதுவானால் என்ன? இந்த பரசுவை விடவும் அந்த காலத்து ரிஷி ஜமதக்கினியை விடவும் உயர்ந்தவன் தான். இரவு 2 மணிக்கு மேல் ருக்கு மளமளவென எழுந்து போய் நடுமுற்றத்தில் பெரிய கங்காளத்து தண்ணீரை மொண்டு தலையில் அடுத்தடுத்து ஊற்றிக்கொள்கிறாள். ஈரப்புடவை மாற்றவும் மனசில்லாதவளாய் அப்படியே பூஜை அலமாரியின் எதிரில் கைகுவித்து நிற்கிறாள். முற்றும்.